கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். காலபுருஷ தத்துவ ரீதியாக ராசிமான சங்கையில் பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் அதிக காலகட்டம் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரமும் பெறுகிறார், சில சமயம் வக்ரமும் பெறுகிறார். இப்படி மாறுபட்ட தன்மைகளை கொண்டு மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தன்மையில் 26/7/2026 முதல் 10/12/2026 கிட்டத்தட்ட 137 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த வக்ரகதியில் சஞ்சரிப்பதனால் 12 ராசிகளுக்கும் எதுபோன்ற தன்மைகளில் அவர் விளைவுகளை விளைவிப்பார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, சனி பகவானை பொறுத்தவரை ஒரு ராசியாதிக்கு மிகவும் நெருக்கமான நட்பு கிரகங்களில் ஒன்றுதான். ஆனால் அதே சமயம் ரிஷபராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமாவது, அந்த பாதகத்திற்கு அதிபதியுமே சனி பகவான் தான். ஆனால் அவர் இப்பொழுது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ பொதுவாக ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடியவன் சனி. ஏன்னா 9-10 கூடையவன் சனி பகவான், நட்பு கிரகம் வேறு. இதே சமயத்தில் தன் சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றாரு, உத்திரட்டாதிக்கு தான் வர்றாரு சனி பகவான் வக்ரகதியாகி. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அருமையான வக்ர பயிற்சி தான் நம்ம சொல்லணும். வக்ரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றது அதைத்தான் நீங்கள் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இந்த தன்மையை தான் சனி பகவான் எதிர்பார்க்கிறார். அமைதியாக இருக்கணும், தன்னைத்தானே கர்வமாக காட்டிக்கொள்ளக்கூடாது, பந்தா பண்ணக்கூடாது. ஏன்னா உங்க ராசியாபி சுக்கிரனுக்கு ஆடை அலங்காரம் ஆர்ப்பாட்டம் ஒரு லக்ஸரி லைஃப் இதெல்லாம் பிடிக்கும். இந்த சுக்கிரனோட தன்மையா அதுதான். ஆனா சனி தன்மை அப்படி இல்லையா. சனி அமைதியை கடைப்பிடி, கோடிக்கணக்காக இருந்தாலும் ரிலாக்ஸா ஒண்ணும் இல்லாத மாதிரி இருந்துக்கோனி. நீங்க இந்த லெவலில் நீங்க வாழ்ந்துட்டு போனாலே உங்களுக்கு இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை சனி பகவான் இந்த வக்ர பயிற்சியில் கண்டிப்பாக கொடுப்பார். நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலை நடக்கும். மக்கள் தொடர்பு இன்னைக்கு விளமே அதுதான். ஒரு தொழில் செய்யணும்னா இல்ல ஒரு வேறு ஏதாவது நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா 4 பேரோட பழக்கம் நமக்கு இருக்கணும். அந்த மக்கள் தொடர்பில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு தன்மையாக இங்கு அமைந்திருக்கிறார். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பதுங்கிறது சாதகமான விஷயம். ஏன்னா நம்ம என்னைக்குமே தொழில் செய்யறோம், 4 காசு மிச்சம் முடியும். 1000 ரூபாய் சம்பாதிச்சா 1000 ரூபா ஒரு 100 ரூபா செலவு போனாலும் பரவாயில்ல, ஒரு 900 ரூபாய் எல்லாம் 800 மிஞ்சணும். 300-400 தான் கைக்கு வந்துச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆனா அப்படி இல்லாமல் இந்த சனி பகவானின் வக்ரகதி பயிற்சி என்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதி குரு உட்கார்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கார். அவருடைய பார்வை வேற இங்க இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 30-10-2026 வரைக்குமே 31-10-2026 வரைக்கும் குருவோட பார்வை இந்த சனி பகவானுக்கு இருக்கிறது. அதனால சனி பகவான் பார்வைப்படும் பொழுது மன்னிக்கணும், குரு பகவானுடைய பார்வைப்படும் போது சனி பகவான் இன்னும் தூய்மை அடைகிறார், இன்னும் நேர்மையில் செய்யணும், தர்ம நெறியோடு செல்லணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறார். அது தர்மத்தை காம மோட்ச திரிகோணம். இப்போ வயதானவர்கள் ரிஷபராசிக்காரங்க வயதானவர்கள் இறைவழி நாட்டத்தில் செலுத்தினால், ஸ்ரீமன் நாராயணன் நாமம் ஜெயித்துக் கொண்டிருந்தால், ராமநாமாவை ஜெயித்துக் கொண்டிருந்தால், ராம பஜனைகளில் கலந்து கொண்டிருந்தால் இவை எல்லாமே ஒரு நற்கதியை கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுக்கும். அது சனி பகவான் கண்டிப்பா செய்வார். நீங்க இதனால என்ன செஞ்சாலும் பார்க்க மாட்டாரு. கடைசி நேரத்தில் நீ எப்படி நடந்துகிட்டு இருக்க சொல்லுங்க. சாகும்போது சங்கரான்னு சொன்னானங்கிறக்க சொல்லலாம். அந்த மாதிரி வயதான காலத்தில் இறைவழி நாட்டத்தில் செல்பவர்களுக்கு முக்தியை தரக்கூடிய வல்லமை சனி பகவானுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால அந்த சனி பகவானின் தன்மையை எடுத்துக்கிட்டா ரிஷபராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சமயம் தான் சொல்லணும். இந்த வக்ர நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இதை பயன்படுத்திக்கங்க. இந்த 137 நாள் வக்ரகதியை சொல்லணும். 26/7/2026 முந்தானா தான் ஞாயிற்றுக்கிழமை போச்சு. அதுல 10/12/2026 137 நாள் சனி பகவான் உங்களுக்கு மிகவும் சாதகமாக செயல்படுவார் இந்த ரிஷபராசிக்கு. மற்ற கிரகங்களை பத்தி எல்லாம் கவலையப்பட வேண்டாம். எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சரி, சனியினுடைய காரகத்துவத்தை ஏற்றி நீ நடந்து கொண்டுட்டேன்னா அற்புதமான நற்பலன் கிடைக்கும். வெளியில போறீங்க, ஒரு மாற்றுத்திறனாளி ஏதாவது பிஸ்கட் வாங்குறான், வித்துட்டு இருக்கான், ஒரு பிஸ்கட் தேவையோ இல்லையோ ஒரு 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காது அதாவது குழந்தைகள் கொடுத்துப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டு குழந்தைகள் கொடுக்கலாம். நம்ம இது மாதிரி செய்யுங்க. அவர் பேனா வித்துட்டு இருக்கானா கொடுப்பா, 2 பேனா கொடுப்பா, எனக்கு வாங்கிட்டு போங்க. ஆனால் அவன் மனசு சந்தோஷப்படும். இப்போ மாற்றுத்திறனாளிகள் வயதில் முதியவர்கள் சந்தோஷப்பட்டால் உங்களுடைய சனி பகவான் அது மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே காலில் பாதிப்பானவன், கொஞ்சம் சாஞ்சுதான் நடப்பாப்புல.
அப்போ ஊனமுற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி சனி பகவானுக்கு செய்த மாதிரி ஒரு தன்மையை ஏற்படுத்தும். முதியோர்களுக்கு உங்களால் சக்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் அந்த நாங்கள் சின்ன வயசுல நிறைய பார்த்துருக்கோம். இந்த கொஞ்சம் வசதி படைச்சவங்களாம் ஹாஸ்பிட்டலில் வந்து நோயாளிகள் வந்து பால் கொடுப்பாங்க, பிரெட்டு கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம், பழங்கள் வாழ்ந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்பெல்லாம் அந்த யாரும் பண்ணுற மாதிரி தெரியல. எந்த ஹாஸ்பிட்டலையும் நான் என் கண்ணால் இப்போதைக்கு நான் பார்க்கல எங்கேயுமே. அதிகபட்சம் முதியோர்கள் போய் செய்கிறாங்க, அதையும் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி நான் முதியோர் இல்லத்தில் போய் எல்லாத்தையும் சாப்பாடு போட்டேன்னு. இது பண்ணக்கூடாது. இது வந்து பந்தா வேணும். பந்தா பண்ணினா அப்படின்னா சனிவானு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. இந்த ஒரு பாட்டு கூட வரும், தெரு தெருவா கூட்டுவது பொது நலத்தொண்டு ஊரால் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டுன்னு ஒரு பாட்டு கூட வரும். நம்ம தலைவர் எம்ஜிஆர் பாடின படத்தில் பாட்டு இது. இப்போ அதை மாதிரி தான் வந்து பொது நலத்தை செயல்படுங்க, சனிவானு பிடிக்கும். அதை சுயநலமாக நீங்கள் மாற்றி ஒரு பந்தா பண்ண நினைச்சிங்கன்னா அதே தோஷமாக போயிடும். அதையும் நான் வந்து கணக்கில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்போ நம்மளோட செயல்பாடுகள் என்பது இறைவனுக்கு தெரியணும், நமக்கு மக்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. இதை செஞ்சீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரனுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ன சொல்ற. இந்த 130 நாள் மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டங்கள் தான் வந்து சொல்ல போனேன். எங்கே நீங்க போவேன்னா திருநெல்லாருக்கு போகணும், கொச்சனூருக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், எதுவுமே வேண்டாம். இருக்கிற இடத்துல வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து ஹனுமான் சாலிசா படித்தாலும் சரி, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி, அது பூராமே சனி பகவானுக்கு மிகவும் பிரீதியான ஒரு விஷயம். இந்த சனி ஏகாதசின்னு ஒன்று வரும். ஏகாதசி சனிக்கிழமை வந்தால் சனி ஏகாதசின்னு சொல்லுங்க. ரொம்ப மகத்துவமான நாள். எப்பேற்பட்ட தோஷத்தையும் சனி பகவான் அங்கு உங்களுக்கு மன்னித்து நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை என்பது சனி பகவானுக்கு கண்டிப்பாக உண்டு. கர்ம வினையை தீர்க்கும். ஏன்னா காலபரிசத்தை அவன் கர்ம காரகன், கர்ம ஸ்தானாதிபதி அவன் தான். இந்த ஜென்ம கர்ம காரகனே சனி பகவான் தான். அப்போ இந்த ஜென்ம கர்மகாரகன் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இன்னைக்கு என்ன கர்மா செய்யணுங்கிறத நாம டிசைட் பண்ணணும். சொல்றாங்க எது நடக்கணும் அது நடந்துதான் தீரும்னு. அப்படிலாம் இல்லை. எது நடந்தாலும் அதை மாற்றி அமைத்தக்கூடிய யூகம் நம்ம போன்ற மனிதர்களிடம் கண்டிப்பாக இருக்கிறது. இதை கிரகங்கள் செய்யும். எந்த தன்மையும் ஒரே பரிசீலம், அதாவது தண்டனை ஒண்ணுதான் தீர்வுனா அந்த உலகத்தை எதுவுமே முன்னேற்றம் இருக்காது. யாரும் எதுவும் பயப்பட மாட்டான். நம்ம தெரியும் தண்டிக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு, அப்ப எதுக்கு பயப்படுறதுன்னு போயிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. தவறுகள் மனித இயல்பு. அதை திருத்தி கொண்டு வாழ நினைப்பவர்களுக்கு சனி பகவான் அற்புத நற்பலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் நம்ம சொல்லணும் வந்து. அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வையில் இருக்க அந்த ஸ்தானாதிபதி வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை தரும். ஏன்னா நீர் ராசியில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. நீராசியில் கடல் கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள் வெற்றியை கண்டிப்பாக அவங்க தரும். வியாபார நிமித்தமாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தாலும் அந்த வியாபார விஷயங்களில் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார். ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அதே சமயம் இறைவழி நாட்டம்ங்கிறது கண்டிப்பாக வேணும். இறைவழி நாட்டம் இல்லை அப்படின்னா நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திக்கு நாம தலைவணங்குறோம். அது இயேசுவா, அல்லாவா, ராமரா, கிருஷ்ணரா, அதை நம்ம பார்க்க வேண்டாம். ஒரு பிரபஞ்ச சக்திக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோம். இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை வழி நடத்துது. நாம சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கோம். நமக்கு எல்லாமே நல்ல அமையுது. பண்ணுங்க. வீட்டில் வந்து மனைவி கிட்ட சண்டை போடாதீங்க, அமைதியாக கடைபிடிச்சிட்டு போங்க. ஏன்னா சுக்கிரன் எடுத்துக்கும்போது கொஞ்சம் ஆர்ப்பாட்டம், பந்தா, அது மட்டும் இல்லை ஆசைகள், காம இச்சைகள், இது எல்லாமே வரும். அப்போ இது மாதிரி சமயத்தை வந்து சனி சோதனைக்காக ஆட்கள் இது பண்ணுவான், ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்துவான். அதில் நாம் வந்து சிக்கிவிடக்கூடாது. அதில் நாம் தெளிவாக இருந்துட்டு இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே ரிஷபராசிக்கு ஒரு மகத்துவமான ஒரு சனியின் வக்ரகதி என்பதை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.